அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுபஹு மற்றும் அசரு தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 2 குளிர்ந்த நேர தொழுகைகளை ஒருவர் தொழுவதால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 574வது ஹதீஸாகவும் முஸ்லீமில் 635வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2 குளிர்ந்த நேர தொழுகைகள் என்பது சுபஹு மற்றும் அசரு தொழுகைகளாகும். ஆகவே நாம் இந்த 2 தொழுகைகளையும் தவறாமல் உரிய நேரத்திற்கு தொழுது வந்தால் அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை வழங்குகின்றான் என்பதனை இந்த ஹதீஸின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அபு சுஹைர் உமாரா இப்னு ருவையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சூரியன் உதயமாகும் முன் உள்ள தொழுகையையும் அது மறையும் முன் உள்ள தொழுகையும் தொழக்கூடிய எவரும் நரகத்தில் நுழைய மாட்டார். இவ்விரண்டும் சுபஹு மற்றும் அசரு தொழுகைகளாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 634வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ்களின் மூலம் நாம் இந்த சுபஹு மற்றும் அசரு தொழுகையினுடைய சிறப்புகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இந்த 2 தொழுகைகளையும் தொழுது வருவதன் காரணமாக அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருகின்றான். அது மட்டுமின்றி நரகத்தை விட்டும் எங்களை தடுத்து விடுகின்றான். ஜுந்தூப் இப்னு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சுபஹு தொழுகையை ஒருவர் தொழுதால் அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளார். ஆதமின் மகனே, கவனம் கொள்வாயாக. அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளவருக்கு ஏதேனும் நீ இடையூறு செய்து அதனால் உம்மை அல்லாஹ் தண்டித்து விட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 657வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரவிற்குரிய வானவர்களும் பகலிற்குரிய வானவர்களும் என உங்களிடையே வானவர்கள் பொறுப்பேற்கின்றார்கள். சுபஹு தொழுகையிலும் அசரு தொழுகையிலும் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள். பின்பு உங்களோடு இரவு தங்கி இருந்தவர்கள் வானிற்கு உயர்கின்றார்கள். மக்கள் பற்றி மிகவும் அறிந்தவனான அல்லாஹ் அவர்களிடம், என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்பான். அப்போது அந்த வானவர்கள் அவர்கள் தொழும் நிலையிலேயே அவர்களை விட்டு வந்தோம், மேலும் அவர்கள் தொழும் நிலையில் அவர்களிடம் சென்றோம் என்று கூறுவார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரியில் 555வது ஹதீஸாகவும் முஸ்லீமில் 632வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தோம். பௌர்ணமி அன்று நிலவை அவர்கள் பார்த்தார்கள். நிச்சயமாக நீங்கள் உங்கள் இறைவனை இந்த சந்திரனை பார்ப்பது போல பார்ப்பீர்கள். அவனை பார்க்கும் விஷயத்தில் உங்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது. சூரியன் உதயமாகும் முன் உள்ள சுபஹு தொழுகையையும் அது மறையும் முன் உள்ள அசரு தொழுகையையும் நீங்கள் தொழுது கொண்டு வாருங்கள், பேணி வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 573வது ஹதீஸாகவும் முஸ்லீமில் 633வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றுமொரு அறிவிப்பில் 14ஆம் நாள் இரவில் சந்திரனை பார்த்தார்கள் என்று உள்ளது. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அசர் தொழுகையை ஒருவர் விட்டுவிட்டால் அவரின் நல்லமல்கள் வீணாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 553வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ்களின் வாயிலாக நாம் சுபஹு மற்றும் அசரு தொழுகையினுடைய சிறப்புகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் அந்த தொழுகைகளை நாம் உரிய நேரத்திற்கு சரிவர பேணுதலாக நிறைவேற்றி வந்தால் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கும் அந்தஸ்துகளையும் வெகுமதிகளையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இவற்றை நாம் சிறந்த முறையில் தொழுது வந்தால் நரகத்தை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாக்கின்றான், சொர்க்கத்தை எங்களுக்கு வழங்குகின்றான். அல்லாஹ்வின் பொறுப்பிலே இந்த தொழுகையை தொழுது வருபவர்கள் இருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி
அசருடைய தொழுகையையும் சுபகுடைய தொழுகையையும் பேணுதலாக தொழுபவர்கள் அல்லாஹ்வை பார்க்கும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பதனை நாம் இந்த ஹதீஸின் மூலம் புரிந்து கொள்ள முடிந்தது. அது மட்டுமின்றி யார் அசருடைய தொழுகையை விட்டு விடுகின்றாரோ அவருடைய நல்லமைகள் வீணாகிவிடும் என்றும் வந்துள்ளது. ஆகவே நாம் அசர் மற்றும் சுபகு தொழுகைகளை உரிய நேரத்திற்கு தொழுபவர்களாகவும் சரிவர நிறைவேற்றுபவர்களாகவும் இறையச்சத்துடனும் தக்வாவுடனும் அல்லாஹ்வை நாம் பார்ப்பது போல இந்த தொழுகைகளை நிறைவேற்றி வர வேண்டும். இந்த 2 தொழுகைகளை மட்டும்தானா இப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால் இல்லை, எல்லா தொழுகைகளையும் நாம் இறையச்சத்துடன் தக்வாவுடன் உரிய நேரத்திற்கு நிறைவேற்றி வர வேண்டும். இந்த 2 நேர தொழுகைகளும் சற்று கடினமான நேரங்களாக தொழுவதற்கு இருக்கின்றது. அதாவது சுபகுடைய நேரத்தில் தூக்கத்தில் இருந்து விழுத்து எழுந்து தொழ வேண்டும். அசருடைய நேரத்திலும் சில அலுவல்களில் ஈடுபட்டிருப்பார்கள், வேலை பளுவில் இருப்பார்கள், அல்லது வேலைகளை முடித்துவிட்டு ஓய்வெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படியான ஒரு சிரமமான இந்த நேரத்திலே நாம் இந்த தொழுகைகளை உரிய நேரத்தில் தொழுது வந்தால் அல்லாஹ் எங்களுக்கு நிறைய அந்தஸ்துக்களை வைத்துள்ளான். ஆகவே நாம் இந்த தொழுகைகள் மட்டுமல்ல ஏனைய தொழுகைகளையும் சரிவர நிறைவேற்றி வர வேண்டும். இதன் மூலம் நாம் எங்களுக்கு சுவர்க்கத்தில் ஓர் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நரகத்தை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.